இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல பெருமாள் திருமொழி நம்ம வந்து அந்த பாடலை இன்னைக்கு பார்க்க போறோம். இதை எழுதினது யாரு அப்படின்னா குலசேகர ஆழ்வார் எழுதியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலம் வந்து 8ஆம் நூற்றாண்டுல அவர் வாழ்ந்திருக்காங்க. இது வந்து 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவோம்ல, அந்த அதுல முதலாயிரத்துல 691வது பாசுரம் பாட பகுதியில இது கொடுத்திருக்காங்க. இது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துல வந்து 5வது திருமொழியாக இந்த பாடல் உள்ளது. இதுல வந்து மொத்தம் எத்தனை பாடல்னா 105 பாடல்கள் உள்ளன. சரிங்களா? இதுல வந்து இதுவர் பாடியது யாரு? குலசேகர ஆழ்வார். சரிங்களா? இப்ப நம்ம இந்த பாடலோட பொருள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பாடலை வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். டக்குன்னு உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரிங்களா? இந்த பாடல்ல வந்து உவமையோட சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு இடத்துல புண்ணு இருக்கு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனா என்ன செய்வாங்க? டாக்டர் வந்து அதை கட் பண்ணி இது பண்ணி நமக்கு மருந்து போடுவாங்க. ஸோ அந்த வலியை வந்து நம்ம வந்து பொறுத்துக்கிறோம். அது எதனால? மருத்துவர் வந்து அந்த இதை சரி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து நம்ம வந்து அந்த வழியை ஏத்துக்கிறோம். அவர் செய்யற வேலையவும் நம்ம ஏத்துக்கிறோம். சரிங்களா? அவங்க அந்த புண்ணை ஆற வைக்கிறதுக்கு தான் அந்த கட் பண்ணி நம்மள சரி பண்றாங்க. சரிங்களா? அதே இதைத்தான் என்ன சொல்றாங்க? கடவுளாகிய நீங்க வந்து எனக்கு எவ்வளவு துன்பத்தை உங்களது திருவிளையாடல் மூலமா எவ்வளவு துன்பத்தை நீங்க எனக்கு தந்தாலும் என்னோட மனமும் உயிரும் வந்து உங்கள் அருளை மட்டும்தான் எதிர்பார்க்கும் அப்படிங்கறத தான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல பொருள் என்னன்னு பார்ப்போம். சுடினும் அப்படின்னா சுட்டாலும் அப்படின்னு அர்த்தம். மாளாத அப்படின்னா தீராத. மாயம்னா விளையாட்டு. வாங்க இப்ப நம்ம அந்த பாடலை ரீட் பண்ணுவோமா? வாளால் அறுத்து சுடினும் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீயாள உணதருளே பார்ப்பன் அடியனே. அதாவது என்ன சொல்றாங்க? நீங்க எவ்வளவுதான் எனக்கு வந்து துயரமும் கொடுத்தாலும் நான் வந்து உங்களை நேசிக்கிறதுல இருந்து உங்களோட அருளை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்து நான் எப்பயுமே அதை நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.